சார் ரெக்கார்ட் பண்ணாம போயிட்டு நீ நிஷாந்த் அந்த சார் அமுச்சு போடா. புரியல புரியல நிஷாந்த் என்னாச்சு சார் சொல்லுங்க. ஆ? மூச்சு வந்து சார், அவ்வளவுதான் சார். மூச்சு வந்து சார். சரி சரி. நீங்க சுஜித்தை பார்த்து ஏதாவது பயப்பட்டீங்களா? சார் இல்ல சார், பயப்படல சார். வந்துட்டாங்கன்னு சந்தோஷமா இருந்துச்சு சார், அவ்வளவுதான் சார். சந்தோஷமா இருக்கு. ரைட் ரைட். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் யாகேஷ். ஃபைன். ஆரம்பிக்கலாமா? சார் ஒரு நிமிஷம். ஏன் சார்? ஸோ நேற்று மாதிரி தான் இந்த கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 2 மார்க்ஸ். ஓகே சார். சேட் பாக்ஸ்ல ஆன்சர் அனுப்பணும். ஃபர்ஸ்ட் அனுப்புறவங்களுக்கு 3 மார்க்ஸ். ஓகே சார். Finish சார். சார் அனுப்பிடு எல்லாரும் அனுப்பிடு. சார். Indra, விஸ்வா, சக்தி, விஷ்ணு, சார் 8. சேட் பாக்ஸ் தான் பண்ணணும். சரியா? சார் எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. இங்க 2 பேரு 3 பேர் மட்டும், மத்தவங்க புது புது பேர் சார். இல்ல இல்ல, அவங்க எல்லாமே வேற பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே சார். 8. சரி, ஃபர்ஸ்ட் ஹிந்துஜா தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு 3 மார்க்ஸ், மற்றவங்க எல்லாத்துக்குமே சுஜித் பண்ணியிருக்காங்க. சுஜித்துக்கு அப்புறம் கவிஸ்ரீ, சக்தி, யாகேஷ், நிஷாந்த். உங்க ஆன்சர் தவறு தம்பி. ஓகே சார். விஸ்வா கரெக்ட். நிஷாந்த் மட்டும் தப்பு. சார் ஆன்சர் நான் திரும்பி இது பண்ணலாமா சார்? அவ்வளோதான், டைம் அப். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 தான் ஆன்சர். சரியா? இது எல்லாத்தையும் 2ஆல மல்டி பண்ணீங்கன்னா 4y வரும். இங்க வந்து 5, இங்க 37 இருக்கு.
5 வந்து போச்சுன்னா 37 மைனஸ் 5 வந்து 32 வரும். ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 32/4 வந்து 8 இல்லையா? Yes, sir. Yes, sir. இதுக்கு சொல்லுங்க, சேட் பாக்ஸ்ல போடுங்க. யார் ஃபர்ஸ்ட் போறாங்களோ அவங்களுக்கு தான் 3 மார்க்ஸ். நிஷாந்த், நீங்க அனுப்புனது இந்த கொஸ்டின் தான் அனுப்புனீங்க. அடுத்த ஆன்சர் எஸ் சார். எஸ் சார். தவறு தம்பி. நிஷாந்த் தவறு. இந்துஜா கரெக்ட். டைரக்ட் மெசேஜ் அனுப்புங்க, குரூப்ல அனுப்பிச்சிடாதீங்க. இந்துஜா கரெக்ட். இந்துஜாக்கு அப்புறம் யாரும் அனுப்புறாங்களே, அனுப்பிட்டு ஆஃப் டெலிட் பண்ணிட்டாங்க. யாரு? சுஜிதா. Sir. சரி, இந்துஜா. Your case answer correct. Individual, your case answer. இந்துஜாவுக்கு 3 மார்க், your caseக்கு 2 மார்க். இடையில நிஷாந்த் தப்பா ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. சுஜித் தப்பான ஆன்சர். சக்தி கரெக்ட். நீங்க ஏதாவது ஆன்சர் அழிச்சிருந்தீங்கன்னா அதை அழிச்சிட்டு டெலீட் பண்ணிட்டு புதுசா போடாதீங்க, அதோட வச்சுருங்க. கவிஸ்ரீ தப்புமா? கரெக்டா? கரெக்ட். உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும் தம்பி. ஓகே சார். யாரு? விஸ்வா புதுசா போட்டிருக்கீங்க தம்பி. அதையும் அவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதிருக்கீங்க. தேரஜா. சுஜித் ஃபர்ஸ்ட் தப்பா பண்ணிட்டு இப்ப 2வது கரெக்டா எழுதிருக்கீங்க, அதனால 1 மார்க். விஸ்வா இதான் ஃபர்ஸ்ட் அனுப்புறீங்களா ஆன்சரு, இல்லை முன்னாடி அனுப்புறீங்களா? ஃபர்ஸ்ட் Yes, அனுப்பு. sir. ஆ Yes, sir. Second question, sir. Anuphi. இப்பதான் அனுப்புறீங்க ஃபர்ஸ்ட் இல்லையா? Yes, sir. அதுக்கு ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஆன்சர் நீங்க எழுதுறீங்க? ரவிஸ்ரீ, உங்க சான்ஸ் முடிஞ்சிச்சுமா. 2 சான்ஸுமே தப்பா. ஒன்னு சார் அனுப்பிச்சு விட்டேன். ஃபர்ஸ்ட் அனுப்பல நீங்க ஒரு ஆன்சரு, அதுதான் சார் தப்பு. 2வது தான் சார் இதை அனுப்பிச்சு விட்டுருக்கேன். 2வதும் தப்புன்னு தான் சொல்றேன். 2வது ஆன்சரும் தப்பு, அதனாலதான் மார்க் 0ன்னு சொல்றேன். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/2. Yes, sir. சரியா? ஆன்சர் வந்து 1/2. கிஷோர் இன்னும் அனுப்பல தானே நீங்க? சார் அனுப்புனேன் சார். அனுப்புனீங்களா? எஸ் சார். எப்ப அனுப்புனீங்க? சார் இப்பதான் சார் அனுப்புனேன். கிஷோரோட ஆன்சர் நான் பார்க்கவே இல்லையே. இப்பதான் அனுப்புறீங்க. நான் சொன்ன பின்னாடி அனுப்பிச்சிங்களா, இல்லை டைப் இல்ல பண்ணிட்டீங்க? சார், அப்படியே அனுப்பிட்டேன் சார். சரி டிராஃப்ட்ல போட்டு விட்டேன் சார். சரி சென்ட் பண்ணாம போட்டு விட்டேன். ஓகே ஓகே ஃபைன். கவிஸ்ரீ, உங்களுக்காக தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பார்த்துங்க. இந்த கீழே 2 இருக்கா, அப்போ 2 கேன்சல் பண்ணதுக்கு என்ன பண்ணுறேன், நான் எல்லா டேர்மையும் 2ஆல் மல்டி பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும், இங்கே 14m, இது வந்து 2 கேன்சல் ஆயிரும், அப்போ 19 மட்டும் இருக்கும். இங்கே 2ஆல் மல்டி பண்ணும்போது எங்களுக்கு 26. 14m is equal to 26 minus 19 அப்படின்னா 7 அப்படின்னு வரும். 14m is equal to 7 அப்படின்னா m is equal to 7/, 1/14 or 1/2. அடுத்து 1/2. புரியுதுங்களாமா கவிஸ்ரீ? புரிஞ்சுதாமா? எஸ் சார்.
கவிஸ்ரீ தப்புமா உங்க ஆன்சர்? சார் சாரி சார், தெரியாம தப்பு பண்ணிட்டேன். சார் சாரி சார், தெரியாம அனுப்பிச்சிட்டேன். சரி தம்பி. சார் அனுப்பிச்சிட்டேங்க சார். போட்டேன்பா தம்பி. இந்திஜா தான் ஃபர்ஸ்ட் அனுப்புனா. இந்திஜாவுக்கு 3 மார்க் கொடுத்துட்டேன். சுஜித்துக்கு 2 மார்க் கொடுத்துட்டேன். நிஷாந்தோட ஆன்சர் தவறு. கவிஸ்ரீயோட ஆன்சர் தவறு. நிஷாந்த் சக்தியோட ஆன்சர் கரெக்ட். சார் அமிச்சிட்டேன் சார். யாரு அமிச்சிட்டீங்கன்னு யாரு? அமிச்சிட்டேன் சார். விஸ்வா. நீங்க வரலையே. விஸ்வா ஆன்சர் வரல. யாகேஸ் கரெக்ட். சார் இப்போ வந்துச்சா சார்? வந்துருச்சு, ஆனா தப்பு. நிஷாந்த் 2 வாட்டி தப்பான ஆன்சர் தான் அமைச்சிருக்கீங்க. உங்களுக்கான மார்க் 0 ஆகுது இப்போ. சார் அமிச்சிட்டேங்க சார். சார் அமிச்சிட்டேன் சார். கரெக்ட் தம்பி. சார் நானும் அமுச்சு விட்டேங்க சார். விஷா நீங்க ஃபர்ஸ்ட் தப்பா எழுதியிருந்தனால உங்களுக்கு 1 மார்க் தான் கொடுத்துருக்கேன். சரியா? ஓகே சார். கவிஸ்ரீ இன்னும் வரலையேம்மா? அமுச்சிட்டேங்க சார். 2வது ஒரு ஆன்சர் அமைச்சிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க சார். அதுவும் தப்பு தான் சாமி. 2வது அனுப்புற ஆன்சரும் தப்பு. 2/1 நாள் ஒன்று தான், 2 நாள் ஒன்று தானே. ஓகே தென் கிஷோர். இது முடிஞ்சிச்சு, அதனால ஆன்சர் அனுப்பிச்சு விடுறேன் சார். கரெக்டா சார்? கரெக்ட். ஓகே சார். என்ன ராஜா அப்படி பண்ணிட்டேலே. கிஷோர் நீங்க சார் ஆன்சர் சார். ஆன்சர் பண்ணல, அதனால உங்களுக்கு அதுக்கு நான் 0 கொடுத்துட்றேன். இங்க பாருங்க, இதுல ஒன்றும் பெரிய சீமையில எதுவும் கிடையாது, சாதாரணமான ஒண்ணு. இங்க பாருங்களேன், 4 கூட ஒரு நம்பர் மல்டிபிள் பண்ணா 8 கிடைக்கணும். அது என்ன நம்பரா இருக்கணும்? 4 கூட எதை மல்டிபிள் பண்ணா 8 கிடைக்கும்? 2. 4 2 மல்டிபிள் பண்ணா 8 கிடைக்கும். அப்ப இந்த பிராக்கெட்டோட வேல்யூ வரணும். 2 - x. இது மாறணும்னா x என்னவா இருக்கணும்? 0. x 0வா இருந்தாதான் 2 - 0 is 2. நீ எதுவுமே ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம், பார்த்தே அப்படி சொல்ல. ஃபிராக்ஷனல் செகண்ட்ல சொல்லக்கூடிய ஆன்சர் இதெல்லாம். சரியா? சார் நீங்க தம்பி, உங்களெல்லாம் நம்பி நான் பெட்டெல்லாம் கட்டிதுன்னா மாட்டிருப்போம். போங்க, நல்ல வேலை. பெட்டு போட்டிருக்கீங்களா சார்? கட்டுல பெட்டு ஏதாவது போட்டிருந்தேன் அப்படின்னா முடிஞ்சது. ஓகே சார். நீ எல்லாம் வர அந்த இந்திஜா எப்படியோ. எங்க அம்மா பேரு இந்துஜாவா சார்? கிட்ட இருந்துகிட்டு இந்துஜா இல்ல சார் கேட்டுட்டு, ஐயோ என் பேரு ஏதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க சார். சரி, இந்திஜா இப்போதைக்கு இந்திஜா தான் லீடர். அப்ப எங்க அம்மா கண்டிப்பா லீட் இல்லை. நெக்ஸ்ட் சார். 3+3+3 எல்லாமே 3க்குமே அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணாங்க. அதனால 9 மார்க்ஸ்ல இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 5, 4, 6. சக்தி செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறாங்க, 6 மார்க்.
சார் உண்மையா சொன்னா ஒரு யாகேஸ் செகண்ட் யாகேஸும் செகண்ட் பிளேஸ். அதான் வெரி குட் யாகேஸ். ஐ எம் வெரி ஹாப்பி வித் யூ யாகேஸ். யாகேஸ் Thank you, sir. எங்கடா தம்பி இத்தனை நாளா நீ இருந்தா நீ? பாரு. ரைட், அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு நான் கொடுக்கறதே 3 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் சொன்னா 4 மார்க்ஸ். பார்க்கலாம் யாரு இந்த சேட் பாக்ஸ் முதல்ல தட்டுறாங்க. இந்திஜா போடா. சுஜித் தப்பு, இந்திஜா கரெக்ட். இந்திஜா போட்டுட்டாங்க 4 மார்க். கூட வராது. சூப்பர்மா இந்திஜா. இந்திஜா என்ன பண்றீங்க? இந்திஜா நான் பாக்குறேன். கெத்து கெத்து இன்னைக்கு கெத்து காமிச்சிட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர். பரபர கம்ப்யூட்டர் மாதிரி கை வேலை செஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்திஜாவுக்கு. நேற்று இன்னைக்கு நான் காட்டுறசா யாருன்னு நான் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. கவிஸ்ரீ கரெக்ட், நிஷாந்த் கரெக்ட், சுஜித் கரெக்ட். ஆனா சுஜித் செகண்ட் அட்டம் தான் கரெக்ட். அதனால யார் சார் ஃபர்ஸ்ட்? இந்திஜா. சுஜித்துக்கு 3 மார்க் மேல 2 தான் கொடுப்பேன். மற்றபடி நிஷாந்துக்கு கவிஸ்ரீக்கு 2 மார்க், நிஷாந்துக்கு கவிஸ்ரீக்கு 3 மார்க், நிஷாந்துக்கு 3 மார்க், சுஜித்துக்கு 2 மார்க். சார் ரமேஷ்டன் சார். யாகேஷ் சக்தி 3 மார்க், விஸ்வாக்கு 3 மார்க், கிஷோருக்கு மட்டும் தப்பு. கிஷோர் இப்ப லீடிங்ல இருக்கிறது யார் சார்? தெரியும். செகண்ட் யார் சார்? செகண்ட் பிளேஸ் சுஜித் 7, விஸ்வா செகண்ட் பிளேஸ் சொல்றேன் ஒருத்தர் சொல்றேன். சுஜித் 7, விஸ்வா பாத்தீங்கன்னா 8, கிஷோர் 3, சக்தி பாத்தீங்கன்னா 9, கவிஸ்ரீ 5, நிஷாந்த் 4, யாகேஷ் பாத்தீங்கன்னா 9. ஸோ யாகேஷும் சக்தி தான் லீடிங்ல இருக்காங்க செகண்ட் பிளேஸ்ல. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது 12 மார்க்ஸ். ஓகே சார். இது 4 மார்க்ஸ் சார். 13 ஃபர்ஸ்ட் மார்க் 13. ஓகே சார். நெக்ஸ்ட் சார். ஓகே, கிஷோர் தப்புக்கண்ணா. சரி, திரும்பவும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க. எப்படின்னா சார் 4 யாரு பார்த்ததே சார். 4 சார். நெக்ஸ்ட் சார். 4 இங்க. அப்ப 4ஓட எதை ஆட் பண்ணா உங்களுக்கு 34 கிடைக்கும்? 30 ஆட் பண்ணணும். அப்ப 30 வரணும்னா இங்க என்ன பண்ணணும்? 5ஓட ஒரு நம்பர் மல்டிபிள் பண்ணணும். அந்த நம்பர் என்ன இருக்கும்? 6. 5 6 ஆர் 30. அப்ப P-1 6 இருக்கணும்னா P என்னவா இருக்கணும்? 7 இருக்கணும். புரிஞ்சது தம்பி? Yes, sir. உங்களுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். கிஷோர் புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே, so next ready and thinking. Next question. காமிச்சிட்டேன். நிஷாந்த் வாங்கிட்டாங்கடா ஃபர்ஸ்ட். நிஷாந்த் வாங்கிட்டாங்க. ஆக்சுவலி இதுக்கு எத்தனை மார்க்னா இதுக்கும் அதே மாதிரி 3 மார்க்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் சொல்றவங்களுக்கு 4 மார்க். ஸோ நிஷாந்த் அந்த 4 மார்க் தட்டிட்டாரு. ரெண்டாவது கவிஸ்ரீ சொல்லியிருக்கீங்க, பட் தவறான ஆன்சர். இந்துஜா கரெக்ட், சுஜித் கரெக்ட். இந்துஜா அண்ட் சுஜித் 3 மார்க்ஸ். கிஷோர் தப்புக்கண்ணா. என்ன சார் நான் பாதி இருக்கேன் சார்.
ஐயோ. சார் யார் சார் நெக்ஸ்ட் சொன்னா? கனி இப்போ பாத்தீங்கன்னா விஸ்வா கரெக்ட், யாகேஷ் கரெக்ட். ஆனா விஸ்வா வந்து ஃபர்ஸ்ட் தப்பா சொல்லிட்டீங்க. அப்ப வந்து செகண்ட் மார்க் 2 மார்க் இருக்கு. ஓகே சார். நான் விஸ்வாக்கு எல்லாத்தையும் வந்து எழுதிட்டு 2 இருக்கேன் மார்க் சார் தான். நானும். சக்தி கரெக்டா சொல்லிட்டீங்க. கிஷோர் வந்து 2வது டைமும் தப்பா தான் சொல்லியிருக்கீங்க. மத்தபடி யாகேஷ் கரெக்ட், சக்தி சார் நான் யாருமே பார்க்கல சார். சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் சார். எல்லாம் சொல்லிட்டாங்களா சார்? சார் எல்லாம் சொல்லிட்டாங்களா? ஓ. சரி சரி. கனி கிஷோர் கடைசி சான்ஸும் நீங்க தவறாதான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க கிஷோர். கவிஸ்ரீ மறுபடியும் அனுப்பிச்சிருக்கீங்களா? எஸ் சார். மறுபடியும் கடைசி தப்புதாம்மா. சரிம்மா கவிஸ்ரீ, நான் சொல்றேன் பாருங்க. அதே போலதான் 16 இருக்கு. 16ஓட எதை ஆட் பண்ண 0 கிடைக்கும்? -16 பண்ண கிடைக்கும். -16னா இங்க 4 இருக்கு. அப்ப எதை மல்டி பண்ணா உங்களுக்கு -16 கிடைக்கும்? -4 மல்டி பண்ணா கிடைக்கும். அப்ப m-6 வந்து -4 அப்படின்னா m என்னவா இருக்கணும்? 2ஆ இருக்கணும். 2 - 6 தான் -4. புரிஞ்சுதா? எஸ் சார். கிஷோர் அண்ட் கவிஸ்ரீ பார்த்தேன். யாகேஷ், நீ கரெக்டா அனுப்பிச்சீங்களா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்? Yes, sir. போட்டேன். டவுட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது காட்டுங்க சார். யார் சார்? இதான் கொஸ்டினா சார்? ஐயோ ஐயோ. ஆ.
சார் அனுப்பிச்சிட்டேன் சார். ஃபினிஷ்ட். கனி இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் வந்து எக்ஸ் ஒய் இசட் மூணுக்கும் ஆன்சர் எழுதிருக்கணும். சார் 3 அனுப்பிச்சிட்டேன் சார். மூணுக்கு அனுப்புனது யாரு? சார் நான் அனுப்பிச்சுட்டேன் சார். சார் சார் கிஷோர் அனுப்பிச்சிருக்கிறீங்க. நிஷாந்த் அனுப்புனேன் சார். கிஷோர் இந்துஜா மூணுக்கும் கரெக்ட். இந்துஜா வந்து தனித்தனியா அமைச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? எஸ் சார். இப்படி எழுதுனா நான் எப்படிமா செக் பண்றது? இப்ப யாரு ஃபர்ஸ்ட் அனுப்புனான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? மூணுக்கும் ஃபுல் ஒட்டுக்கா அனுப்பிச்சது பாத்தீங்கன்னா கிஷோர் தான் அனுப்பிச்சிருக்கிறாங்க. சரி இருங்க ஒரு நிமிஷம். நிஷாந்த் பார்க்கலாம். நிஷாந்த் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்சர் அனுப்பிச்சிருக்கீங்க. அப்புறம் நிஷாந்த் 2வது ஆன்சர் அனுப்பிச்சிருக்கீங்க. 3வது ஆன்சர் அனுப்பிச்சிருக்கீங்க. இதுல போய் ஒருத்தர் மாத்தி மாத்தி வந்திருக்கீங்க. 3 ஆன்சர் கம்ப்ளீட் ஆனது பாத்தீங்கன்னா நிஷாந்த் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருக்காங்க. ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். ஹிந்துஜா முடிச்சிட்டாங்க 1, நிஷாந்த் 1, சுஜித் 2, ஹிந்துஜா ஆல்ரெடி 2 பண்ணியிருக்காங்க. நிஷாந்த் 2, சுஜித் வந்து 3. சுஜித் தான் 3 முடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட். சுஜித்துக்கு அப்புறம் தான் நிஷாந்த். எடுத்துக்கிறேன் சார், பிரச்சனை இல்லை. எவ்வளோ சார் மார்க்கு? இது 3 மார்க்கு. பட் ஃபர்ஸ்ட் சொன்னவங்களுக்கு 4. ஓகே சார். சார் அப்போ எனக்கு 3 வருமா சார்? ஆமாப்பா. ஓகே சார். 11, 18. நெக்ஸ்ட் சார். ஷூர், வெரி குட் பா கிஷோர். சக்தி எக்ஸ் சீட்ல 1 தான் கரெக்ட். இது 2 தப்பு. எதுங்க சார் தப்பு? ஒய்யும் ஜெட்டும் தப்பு. ஒய் இசட். ஓகேங்க சார். நீங்க வேற ரொம்ப அவசரமான நாள் சார் இன்னைக்கு. ஏன்? ஒண்ணும் சார், நீ தான் சார் என் ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டானா சார். ரொம்ப நாள் வரல சார், நீ தான் வந்தானா சார். அதுக்கப்புறம் வந்து டியூஷன் முடிச்சுட்டு வரேன்னு சொன்னா சார். அதான் சார். விஸ்வா என்னாச்சு? இதுக்கு என்ன ஏன் ஆன்சர் அனுப்பல? இனிமேட்டு இந்த பேட்சும் வந்து எங்க கூட தான் இருக்குமா சார்? என்னப்பா? இந்த பேட்சும் தான் இனிமேட்டு எங்க கூட இது பண்ணுவாங்களா சார்? இந்த இந்த மந்த் மட்டும் இப்படி கொஞ்சம் வருவாங்க. ஓகே சார். சரி, இப்போ எக்ஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு வரும்னா இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 65. அப்ப மீதி இருக்கு 150. 15. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? 140 கிடைக்குது. அப்போ இது 40. அப்போ 140 அப்படின்னா இதுவும் 140. சரிங்களா? எஸ் சார். ஓகே சார். ஸோ எக்ஸ் 115, y 140, z வந்து 40. ஸோ இந்த சக்தி வந்து 1 கரெக்டாக எழுதிக்கிறாங்கனால 1 மார்க் கொடுத்துட்றேன். மற்றவங்க யாரும் முடிக்கல. ஸோ நான் 0 மார்க் கொடுத்துறேன். ஏன் என் விஷயம் என்னாச்சு? சார் தெரியல சார். கவிஸ்ரீ என்னாச்சு? போட்டுட்டு இருந்தேங்க சார். என்னம்மா யோசிச்சுட்டு இருந்தீங்களா? போட்டுட்டு இருந்தேங்க சார். சரிம்மா. யாகேஸ் என்னாச்சு? யாகேஸ் ஏப்ப போடல. ஓகே,
சார் சொல்ல மாட்டேங்கிறான். ஆ சார் இப்பயும் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது யார் சார்? சொல்றேன், இந்த கொஸ்டின் முடிச்சு சொல்றேன். யாரோ ஒருத்தங்க 13ல இருக்காங்க சார். சரிப்பா, எக்ஸோட வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். டக்குன்னு சொல்லுங்க, டக்குன்னு போடுங்க சாட் பாக்ஸ்ல. 2 கொஸ்டினுக்கு போடுங்க எக்ஸோட வேல்யூ. 2 கொஸ்டினுக்கு ஒட்டுக்கா ஆன்சர் பண்ணணும், தனித்தனியாக பண்ணக்கூடாது. பண்ணீங்கன்னா தான் 4 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் சொல்றவங்களுக்கு 5 மார்க். சார் அமுச்சிட்டேன். சார் அமுச்சிட்டேன். நிஷாந்த் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆன்சர் கரெக்ட், 2வது ஆன்சர் தப்பு. ஸோ இந்திஜா தான் ஃபர்ஸ்ட் கரெக்டாக போட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்திஜாவுக்கு வந்து 5 மார்க். ஆமா சார். ஓகே சார். சுஜித் கரெக்ட். விஸ்வா சார் செகண்ட் இது கரெக்ட்னால எவ்வளவு மார்க் கிடைக்கும் சார்? உங்களுக்கு 2 மார்க் கொடுக்கலாம் அவ்வளவுதான். ஓகே சார். 2வது ஆன்சர் மறுபடியும் போடுங்க. கரெக்டாக போட்டீங்கன்னா அது போட்டீங்க. ஸோ உங்களுக்கு 3 மார்க் கிடைக்கும். ஓகே சார். சார் இப்ப வந்து சொல்லுங்க சார், யார் ஃபர்ஸ்ட்ல இருக்கா சார் இன்னும்? ராகேஷ்க்கு 4 மார்க். ராகேஷ் இடையில வந்து ஒரு கொஸ்டின் நமஸ்தே சார். சக்தி இது வந்துருச்சு. சக்தி இது போட்டுட்டேன். சார் விஸ்வா வந்துருங்க சார். வந்துச்சா? வந்துச்சு. சக்தி இது 4 மார்க். யாகேஷ் 4 மார்க். கிஷோருக்கு 4 மார்க். நான் 4 மார்க்கா? கவிஸ்ரீ தான் அனுப்பல. சார் நிஷாந்த் 4 மார்க் ஆனா சார் சொன்னீங்க. நிஷாந்த் 3 மார்க். சார் தப்பா கேட்டுச்சுன்னு சார். என்னாச்சு கவிஸ்ரீ, ஏன் ஈஸியானதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க? சார் இப்ப யார் சார் ஃபர்ஸ்ட்ல இருக்கா? சொல்றேன்பா. கவிஸ்ரீ இங்க பாருங்கம்மா. 23 7 உள்ள இருக்கிற இந்த இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ரெண்டுத்தையும், இந்த ஆங்கிள் கிடையாது, இதை விட்டுட்டு ஆப்போசிட் இருக்கிற 2 ஆங்கிளையும் ஆட் பண்ணா அது இந்த ஆங்கிளுக்கு சமம். 120. எப்படி சார் அப்படின்னா, இதுவும் இந்த ஆங்கிளும் சேர்ந்துனா 180 கிடைக்குமா? எஸ் சார். எஸ் சார். அப்போ அதே போல இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு இதோட சேர்த்து எனக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு இது நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து பாத்தீங்கன்னா 180 தெரியும் உங்களுக்கு. அதே போல 50 70 அண்ட் ஒய், 50 + 70 + ஒய் மூணுத்தையும் சேர்த்தனால 180 கிடைக்கும். அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஒய்க்கு ஒய் இருக்குது, 180 இருக்கு. அப்ப எக்ஸுக்கு பதிலா 50 + 70. அப்ப சரியா போச்சா? இப்ப இந்த எக்ஸும் இந்த 50 + 70 ஈக்குவல். அதே கான்ஸ்டன்ட் போட்டோம்னா இது என்ன? 110 வரும். புரியுதாமா? எஸ் சார். எஸ் சார். 2க்கு ஒட்டுக்கா போடுங்க. எக்ஸ் டைப் பண்ண வேண்டாமா? 2 ஆன்சரையும் ஃபர்ஸ்ட் ஆன்சர் டைப் பண்ணுங்க, கமா போட்டு 2வது ஆன்சர் போடுங்க, அவ்வளவுதான். ஓகே சார். ஆரம் மனக்குழு. சுஜித் அனுப்பிச்சிட்டாங்க. சுஜித் அனுப்பிச்சிட்டாங்க. சார் ரெண்டுத்தையும் அனுப்பிச்சிட்டாங்களா ஆனா சார்? சுஜித் ஆனா தப்பா அனுப்பிச்சிருக்கிறாங்க, அதுதான் மேட்ரு. இந்திஜாவும் தவறு, நிஷாந்த் தான் கரெக்ட். 5 மார்க்கா சார்? நிஷாந்த் தான் மார்க். 5ஆ சார்? 5ஆ சார்? எஸ். ஓகே சார், தேங்க்ஸ் சார். ஏன் இந்திஜா, புரிஞ்சுதா இல்லையா? எஸ் சார். சுஜித் மறுபடியும் நீங்க என்ன பண்றீங்க? காமனா தான் அனுப்பிச்சிருக்கீங்க மெசேஜ், டைரக்ட் மெசேஜ் அனுப்ப மாட்டேங்கிறீங்க.
அப்படிலாம் பண்ணீங்கன்னா வெதர் ஆன்சர் ரைட் ஆர் ராங் 0 மார்க் கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் டைம் சார் ஸோ நிஷாந்துக்கு 5 மார்க் கொடுத்தாகணும். இந்த பையன் வேற சும்மாவே கவனிக்க மாட்டான். இப்போ 5 மார்க் பைய புடிச்சிட்டேன் சார். ஆ புடிச்சிட்டேன் சார். இன்னும் 4 மார்க் சார். அதான் அங்க வந்து ஆன்சர் ஃபர்ஸ்ட்ல இருக்கவங்களுக்கு எனக்கும் டிஃபரன்ஸ் வந்து இப்ப 4 மறுபடியும் மார்க் தப்பா சார். தான் முடிக்கிறீங்கம்மா. இந்த செக் பண்றேன் சார். ஆ எனக்கும் ஃபர்ஸ்ட்ல இருக்கவங்களுக்கும் வந்து correct. 4 மார்க் டிஃபரன்ஸ் சார். விஸ்வா கரெக்ட். சார் ஃபர்ஸ்ட்ல இருக்கவங்க மட்டும் சொல்லுங்க சார் யாருன்னு. வந்து ஒன்னு கரெக்ட், இன்னொன்னு வந்து 2 வாட்டி தப்பு பண்ணிருக்கீங்க. ஓ 2 Right. மார்க். சார் யாரு ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க மட்டும் சொல்லுங்க சார். சொல்றேன் தம்பி. இந்திஜா சார் 9 இந்துச்சாங்க சார். 3 4 5 5 15 20 24 பிளஸ் ஒரு 2 26 இந்திஜா. சுஜித் பாத்தீங்கன்னா 5 7 10 18 18 ஒரு 4 22 சுஜித். நான் கிட்ட கூட இல்ல சார். நான் எவ்வளவு சார்? 10 14 18 விஸ்வாவும் சார் நான் எவ்வளவு சார்? கிஷோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 6 4 10. இப்போ சொல்ற கொஸ்டின் சேர்த்துனா மார்க் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா. சக்தி பார்த்தீங்கன்னா 6 அதனால 10 10 16 17 21 சக்தி. கவிஸ்ரீ 5 மார்க்ஸ். நான் எவ்வளவு மார்க்னு சொல்லுங்க சார். நிஷாந்த் 4 8 8 6 14 14 5 19. கரெக்ட் தான் சார். எனக்குலாம் கரெக்ட் சார். ஃபர்ஸ்ட்ல இருக்கவங்க மட்டும் தப்பு சார். 26. ஓகே ராகேஷ் நியூ கார்ட்ஸ் நீ ஏழு எடுக்கணும். நெக்ஸ்ட் 6 9 6 12 12 4 11. யாகேஷ் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டீங்களா? No, sir. ஏன் இந்திஜாவோட நிக்குது, அதுக்கப்புறம் யாரும் ஆன்சர் பண்ணல. சரி, சில பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இதுவும் இது ரெண்டுத்தோட சம்மும் ஈக்குவல். இது 50னா இது எவ்வளவு வருது? 65 வருது. அதுபோல இதுவும் இது ரெண்டும் ஈக்குவல். அப்போ இது 30ன்னு வரும். ஸோ ஆன்சர் அது 65 and 30 அவ்வளவுதான். புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே சார். எக்ஸ்ட்ரா வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். டக்குன்னு போடுங்க. அனுப்பிச்சுட்டேன் சார். ம் சார் நான் அனுப்பிச்சு விட்டேன் சார். சார் நான் அனுப்பிச்சு விட்டேன். இந்திஜா ஃபர்ஸ்ட். சார் சார் சுஜித் நிஷாந்த். நானும் சார் அட்லீஸ்ட் நானும் ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சேன் சார். சுஜித் சாரி இந்துஜா ஃபர்ஸ்ட், சுஜித் ரெண்டாவது, நிஷாந்த். எல்லாமே இந்த 6:42 தான். பட் அது 6:42 அந்த ஒரு நிமிஷம் 42 to 43 அந்த கேப்ல அனுப்புறது தான் டைமிங். ஸோ இந்துஜா ஃபர்ஸ்ட், சுஜித் ரெண்டாவது, நிஷாந்த் வந்து மூணாவது, கவிஸ்ரீ 4 அனுப்பிச்சிருக்கான். தப்பு தான். சார் சக்தி கரெக்ட். இந்த கொஸ்டின் ஆக்சுவலி 2 மார்க் தான். ஃபர்ஸ்ட் சொல்றவங்களுக்கு 3 மார்க். அப்ப கூட என்னது 65 இதோ இதை அனுப்பிச்சிருக்கீங்க. இது போன கொஸ்டினுக்கான ஆன்சரா? என்ன பண்றீங்க? என்னை இன்னும் hurt பண்ணிட்டீங்க சார். போன கொஸ்டினுக்கான ஆன்சர் எப்ப அனுப்புறீங்க? சார் அப்பயே அனுப்பிட்டீங்க சார். அனுப்பல, டைப் பண்ணி வச்சிருப்பீங்க, அனுப்பல, இப்பதான் ரீச் ஆயிருக்கு. சார் என்னை இன்னும் புண்படுத்திட்டீங்க சார்.
இந்த கொஸ்டின் சொல்லுங்க தம்பி. யாகேஷ். சார் நான் இதை விட இன்னொரு ரியாக்ஷன் இருக்குல்ல சார், ரிஷிக்கு எங்கெல்லாம் ம். அவங்க சார் பாக்கலாம்னு மெயினா ஆவலா இருக்கேன். அவளோட நல்லா சார் இன்னைக்கு 3 பேர் தான் இருந்தோம், மத்தவங்கலாம் வந்துட்டு இது பண்ணிட்டாங்க சார், கம்பெனி கொடுத்துட்டாங்க சார். கிஷோர் தப்பு உங்க ஆன்சர். கவிஸ்ரீ உங்க ஆன்சர் தப்பு. ஐயா. இதுல ஏன் தப்பு பண்றீங்கன்னு புரிய மாட்டேங்குதுப்பா. 3 ஆங்கிளே ஆட் பண்ணா 180 வரணும். இங்க 30 இருக்குது, இங்க 90 இருக்குது. அப்போ 120 + 60 தானே. எக்ஸோட வேல்யூ 60. இதுல என்ன உங்களுக்கு கஷ்டம்? கவிஸ்ரீ. சார் நான் அமிச்சிட்டேன் சார். கிஷோர் அமிச்சிட்டீங்க. கிஷோருக்குள்ள மார்க் கொடுத்துட்டேன். கவிஸ்ரீ கிஷோர் மட்டும் தப்பு. சார் யாகேஷும் கரெக்ட். சார் உண்மையா சொல்லணும்னா சார், நான் அனுப்பிச்சல ஃபாஸ்டஸ்ட் கொஸ்டின்னா இதுதான் சார். அதையே வந்து பீட் பண்ணிருக்காங்க, 2 பேர் பீட் பண்ணிருக்காங்கன்னா நம்ப முடியல சார். எக்ஸோட வேல்யூ சொல்லுங்க. 3 எக்ஸ்ன்னு 3 வேல்யூ போட்டுறாதீங்க. எக்ஸோட எல்லாம் ஒரே எக்ஸ் தான். ஒரே ஒரு டைம் ஆன்சர் எழுதுனா போதும். சுஜித். இந்துஜா தப்பு. சார் டைப்பிங் மிஸ்டேக். மறுபடியும் தப்பு தான். டைப் ஃபாஸ்டா டைப் பண்றது தப்பு தான். சரி சரி. இன்னைக்கு சுஜித் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டாங்க. சார் சார் ஓகே. இது சுஜித் தான் ஃபர்ஸ்ட் இருக்குது. சார் நான் ஃபர்ஸ்ட் இல்லையா சார்? சுஜித், அப்புறமேட்டு நிஷாந்த், அப்புறமேட்டு இந்துஜா, கவிஸ்ரீ தப்புமா, விஸ்வா கரெக்ட், கவிஸ்ரீ மறுபடியும் தப்பு, கிஷோர் கரெக்ட், சார் என்னோட கரெக்டா சார்? யாகேஷ் தப்பு, சார் என்னோட கரெக்டா விஸ்வா? விஸ்வா விஸ்வா போட்டுங்க கரெக்டு தான். ஓகே சார். சார் என் ஆன்சர் கரெக்டாங்க சார். சக்தி. சார் சக்தி எப்போ? சக்தி கரெக்டு தான். இங்க பாருங்கம்மா கவிஸ்ரீ, போல இது இது வந்து ட்ரையாங்கிள் தான். ஸோ 3த்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 180. 180. அப்போ 3 ஒரே எக்ஸ் ஒரே வேல்யூ தான். அப்ப என்னவா இருக்கணும்? 3 60 சேர்த்துனா தானே 180 கிடைக்கும். அப்ப எக்ஸோட வேல்யூ 60 தானே. புரிஞ்சுதா இல்லையா? எஸ் சார். அவ்வளவுதான் இருக்குண்ணே. இது 7th ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து எடுத்த கொஸ்டின்மா. 7th கொஸ்டின் தான். பார்க்கலாம் இது யாரு ஆன்சர் பண்றீங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து 3 மார்க். ஃபர்ஸ்ட் பண்றவங்களுக்கு 4 மார்க். சுஜித் சுஜித் வாங்கிட்டாங்க. ரெண்டாவது இந்துஜா. சரி அந்த ஆன்சரே தெரியல சார். தெரியலையா? சக்தி கரெக்ட். இருங்க சார். விஸ்வா தப்பு, கவிஸ்ரீ கரெக்ட், விஸ்வா தப்பு, நிஷாந்த் கரெக்ட், சார் சார் நிஷாந்த் கரெக்ட், யாகேஷ் யாகேஷும் கிஷோரும் ஆன்சர் பண்ணணும். விஸ்வா
ராகேஷ் தப்பு தம்பி. சார் விஸ்வா தப்புங்க ஆன்சர். முன்னாடி ஆன்சர் தப்பு. 19 தப்பு. நான் ஒரு காலத்துல லாஸ்ட் இருந்தேன் சார். இப்போ விஸ்வாவும் கிஷோர் மட்டும் அனுப்பணும். சார் ஓகே ரொம்ப கஷ்டமான விஷயம் கொடுங்க சார். ஓகேப்பா, இதுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். இது 90, இது 90. அப்ப மீதி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 90. அப்போ 3x is equal to 90, x is equal to 30. புரிஞ்சுதா எஸ் சார். கிஷோர்? புரிஞ்சுதா கிஷோர்? எஸ் சார். சார் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டினா அதிகமான மார்க்கும் கொடுங்க சார். ரெண்டுக்கும் ரெண்டுக்கும் போடுங்க. ரெண்டுக்கும் XY வேல்யூ. அப்ப 4 டேட்டா வரணும். ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா XY கொடுங்க, அடுத்தது இந்த XY கொடுங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா 4ம் கரெக்டா இருந்தா 10 மார்க்ஸ். ஓகே. ஆலா. எஸ் சார். சார் ஃபர்ஸ்ட் தனியா செகண்ட் தனியா. அண்ணே XYன்னு சொல்லிட்டு 4 ஆன்சர் அனுப்புனீங்க. ஒரு ஆன்சர் கமா, அடுத்த ஆன்சர் கமா, அடுத்த ஆன்சர் கமா, அடுத்த ஆன்சர் கமா. 4 ஆன்சர். நான் அது புரிஞ்சுக்குவேன். மாத்தி அனுப்புனீங்க எனக்கு தெரியாது. XY அப்படிதான் வரணும். இந்திஜா 4 ஆன்சர் அனுப்பிச்சிருக்கீங்க, தப்பு. சுஜித் 4 ஆன்சர் அனுப்பிச்சிருக்கீங்க, கரெக்ட். சுஜித்துக்கு இந்த XY அதெல்லாம் இது டைப் பண்ணாதீங்க தம்பி. அந்த ஆன்சர் மட்டும் எழுதுனா போதும். ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க? சார் சொல்லிதான் நான் எப்பயோ போட்டிருக்கேன் சார். நான் அதான் சொன்னாலையா, ஆன்சர் கமா ஆன்சர் கமா ஆன்சர் தான் சொன்னேன். சுஜித் தான் இந்த 11 மார்க்ஸ் இதுல ஸ்கோர் பண்றாங்க. சுஜித் இருங்க சார். அண்ட் சக்தி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ஆன்சர் கரெக்ட், அடுத்த 2 ஆன்சர் தப்பு. சார் நானே. கிஷோர் 4மே தப்பு. நிஷாந்த் தப்பு, ஃபர்ஸ்ட் ஆன்சர் தப்பு. நீங்க XY வந்து மாத்தி மாத்தி போட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சார் நான் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் X அடுத்து Y, மறுபடியும் X மறுபடியும் Y. போட்டிருக்கேன் சார். சாரி தம்பி. கவிஸ்ரீ தப்புமா? இப்போ கரெக்ட்டா? கடைசி 2 ஆன்சர் கரெக்டா போட்டிருக்கீங்க. சார் இப்போ கரெக்ட்டா? அப்ப சக்திக்கு வந்து 10 மார்க் கொடுத்துடலாம். சரி சார் நான் இப்போ கரெக்ட்டா போட்டுட்டேன். சக்திக்கு 10 மார்க் கொடுத்துடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன் சார். இவங்க வந்து 1 மட்டும் தப்புமா இந்துஜா. நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்தது சரி செகண்ட் எப்போ அப்படின்னா கொடுத்தது? கரெக்ட் ஃபுல்லா கரெக்ட். ஐயோ சார். விஸ்வா என்ன பண்ணீங்க? விஸ்வா வந்து தப்பு கண்ணா, எல்லாமே தப்பு. கிஷோர் இன்னும் போடவே இல்லை நினைக்கிறேன். சார் போட்டாங்க, 4மே ஒரே ஆன்சர் போட்டிருக்கீங்க, தப்பு தம்பி. கிஷோர் உங்க ஆன்சர் ஃபுல்லா தப்பு. நிஷாந்த் மறுபடியும் போட்டிருக்கேன் சார் 2வது டைம். 2வது டைம் பாக்குறேன். கிஷோர் 2வது டைம் போட்டதுல ஆன்சர் வந்து கடைசி 2 ஆன்சர் ரெலவெண்டா இருக்கு, ஆனா மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆன்சர் கம்ப்ளீட்டா தப்பு. நிஷாந்த் 70 60 50 நிஷாந்த் கரெக்ட். நான் வந்து YX போட்டிருந்தேன் சார். அதுதான் சார்
சார் அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ் ஒய் எக்ஸ் இருந்துச்சு சார் வந்து இந்த சைடு அது ஒய் எக்ஸ் சொல்லிட்டு சார் எக்ஸ் ஒய் எக்ஸ் வச்சு ஒய் எக்ஸ் போட்டேன் சார். மேல போட்டியதாவது சாரி சார், எமோஷனல் ஆயிட்டேன் சார். கொஸ்டின் ஒழுங்கா சொல்லுங்க. சரி விஸ்வா Yes. என்னாச்சு? சார் கொஞ்சம் டவுட்டா இருக்கு சார். ராகேஷ் இல்ல தம்பி ராகேஷ். ஸோ உங்களுக்கு பாருங்க, நான் டைமிங் கொடுக்குறேன். லாஸ்ட் உங்களுக்கு ஒரு 45 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். லாஸ்ட் 45 செகண்ட்ஸ் 45 seconds. 4 ஆன்சர் கரெக்டா அனுப்பாங்க. கிஷோர் எஸ் கிஷோர், அப்போ லாஸ்ட் 2 ஆன்சர்ல தப்பு இருக்கு. லாஸ்ட் 2 ஆன்சர் தப்பு. டைம் ஓடலையா? சார் நெக்ஸ்ட் சார், அவங்க முடிச்சோனே சார். விஸ்வா தப்புப்பா. சார் ரைட், ஓகே பார்த்துக்கலாம். ரவிஸ்ரீ இன்னும் புரியலையாமா இது உங்களுக்கு? எஸ் கொஞ்சம் சார். கஷ்டம் ஈஸியா கொடுங்க சார். புரியல கொஞ்சம் சார். கஷ்டம் ஈஸியா கொடுங்க சார். கொடுங்க இங்க சார். பாருங்கம்மா கவிஸ்ரீ, முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வெளியில இருக்கிற ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் உள்ள இருக்கிற 2 ஆங்கிளோட சம்முக்கு சமம். அப்போ 120, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 120. அப்போ 515 இது எவ்வளவு? 70 தான் இருக்கணும். ஸோ எக்ஸோட வேல்யூ 70. அப்போ இது 120னா மிச்சம் என்ன இருக்க போகுது? ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் தானே, இது 60. அது எவ்வளவு ஈஸியான வேலை. 2வது ஆன்சர் 60. 3வது ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, 3வது ஆன்சர் கண்டுபிடிக்கணும். 4வது ஆன்சர் பாருங்க, இது 80னா இது 80. ஆப்போசிட் இருக்கிறது அப்படி எக்ஸ்மா இருக்குன்னா மேலே ஆப்போசிட், இதெல்லாம் ஈக்குவலா இருக்கும். ஆப்போசிட். அப்போ இது 80 டிகிரி தெரிஞ்சு போச்சு. இது 80 என்ன அர்த்தம்? 80 + 50 130. 130 + 50 அதான் 180. அப்போ 70 60 50 80ங்கிறது ஆன்சர். கிஷோர் வந்து லாஸ்ட் 2 மட்டும் மாத்தி போட்டீங்க. ஸோ அதனால உங்களுக்கு 5 தம்பி. சார் ஒரு கொஸ்டின் டக்குன்னு ஓகே, கொடுத்துருவீங்களா சார்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம் யார் வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்றேன். இதே போல தான் XYன்னு வரணும். 4 ஆன்சர் வரிசையாக கொடுக்கும், கமா போட்டு. அவ்வளோ காமிச்சிட்டேன் சார். ப்ளீஸ் Sir, சார், I'm ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், நான் தான் சொல்லிட்டேன் சார். இப்போ யார் சார் ஃபர்ஸ்ட்? ஒரே நிமிஷம் தம்பி. விஸ்வா டைப் பண்ணியிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கீங்க, வெரி குட். பட் ஆன்சர் வந்து தவறு. 2வது இந்துஜா கரெக்டாக அனுப்பிச்சிருக்கீங்க. ஸோ இந்துஜாவுக்கு இந்த 11 மார்க் கொடுக்கப்படுது. அண்ட் சுஜித் கரெக்ட், ஸோ 10 மார்க்ஸ். அண்ட் அபிஸ்ரீ யூ ஆர் ரைட்மா, ஃபர்ஸ்ட் 2 ஆன்சர் டைப் பண்ணியிருக்கீங்க, அது 2ம் கரெக்ட். ஸோ அதனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு 5 மார்க் கொடுத்துக்கிறேன். அண்ட் நிஷாந்த் தவறுகண்ணா, சார், தவறு.
நிஷாந்த் சார் தவறு. ஆண்டவா சார் எக்ஸ் ஃபர்ஸ்ட் ரெண்டும் தப்பு. ஃபர்ஸ்ட் ரெண்டும் தப்பு. கிஷோர் நீங்க பாருங்க, ஆல்டர்னேட்டிவா அது தப்பு பண்ணிக்கிறீங்க. ரெண்டாவது ஆன்சர் மூணாவது ஆன்சர் வந்து கரெக்ட். ஃபர்ஸ்டும் லாஸ்டும் தப்பு. சார் எக்ஸ் சார் எக்ஸ் விஸ்வா வந்து ஃபர்ஸ்ட் சார் நெக்ஸ்ட் ஒய் விஸ்வாவும் சார். விஸ்வாவும் தப்பு இருக்குது. விஸ்வா யாகேஸ் தப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் சக்தி எக்ஸ் நெக்ஸ்ட் ஒய் சார். சக்தி லாஸ்ட் ரெண்டு கரெக்ட், ஃபர்ஸ்ட் ரெண்டும் தப்பு. கவிஸ்ரீ இப்ப நீங்க அடிச்சு கடைசி ரெண்டு ஆன்சரும் தவறு. என்ன பண்ணலாம்? கவிஸ்ரீ போட்டாச்சு. சார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். உங்களுக்கு மறுபடியும் இப்ப எல்லாத்துக்கும் மறுபடியும் சான்ஸ். யாரா இருக்குன்னா விஸ்வா, கிஷோர், சக்தி, கவிஸ்ரீ, நிஷாந்த். சார் சார் ஆன்சர் சார் ஒன்னு அனுப்பிச்சுட்டேன் சார். இப்ப நான் ஆன்சர் வந்து ஒரு நிமிஷம் சார், ஒரு டவுட்டா இருக்கு, அதான் பாத்துட்டு இருக்கேன் சார். Indija is not human, she is a robot. நான் படிச்சுட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டு தம்பி. என்னடா அது ஏஐ இப்படி கொடுத்துருக்கான்னு பார்த்தா நீ டைப் பண்ணிருக்கு தம்பி. ஓகே, இதான் லாஸ்ட் பார்க்கலாம் யாரெல்லாம் நம்ம சார் போங்க சார், எனக்கு ஒண்ணுமே புரியல சார். எப்படி புரியும்? சார் ஏன்னா எனக்கு என்னாச்சுன்னு தெரியல சார். இன்னைக்கு எல்லாமே மூளை குழம்பிடுச்சு சார் எனக்கு. கவிஸ்ரீ லாஸ்ட் ரெண்டு கொஸ்டின்ல ஒரு ஆன்சர் கரெக்ட், இன்னொரு ஆன்சர் தப்பு. விஸ்வால ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு, கடைசி மூணு கரெக்ட். கிஷோர் உங்களுதையும் முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டு மூணு கரெக்ட், ஃபர்ஸ்டும் கடைசியும் தப்பு. கவிஸ்ரீ தப்பு, யாக்கே ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தப்பா சார்? விஸ்வா அது ஆமாப்பா, இதெல்லாம் கரெக்ட். சரிப்பா முடிச்சுக்கலாம். விஸ்வாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் நான் அனுப்பிச்சு விட போறேன் சார். சார் நான் அமிச்சிட்டேன் சார். நிஷாந்த் தப்பு ராஜா. லாஸ்ட் ரெண்டும் கரெக்ட், ஃபர்ஸ்ட் ரெண்டும் தப்பு. சார் எப்படின்னு சார் ஃபர்ஸ்ட் இதை மட்டும் சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் நான் விஸ்வாக்கு மார்க் கொடுத்துட்டு வரேன். சரிப்பா, நிஷாந்த் லாஸ்ட் ரெண்டு மட்டும் கரெக்டா, ஒரு 5 மார்க் கொடுத்துடலாம். சார் வாபஸ் சார் போங்க சார். யாக்கே சுத்தமாவே இல்ல கரெக்டா, ஒண்ணு மட்டும் கரெக்ட். சார் அப்படியே இத மட்டும் சொல்லிடுங்க சார், மார்க்ஸ் எல்லாம் மட்டும் இருப்பா, அது அவ்வளவுதான் முடிச்சிடுறேன். சார் டைம் ஆயிடுச்சு சார். ஃப்ரெண்ட் வர 5 தடவை கால் பண்றா சார். ஓகே, நான் சொல்லிடுறேன், ஆன்சர் சொல்லிட்டு மார்க் சொல்லிடுறேன். ஏன்னா இது 16னால இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது இது 60. ஏன்னா எக்ஸ் மார்க் இருக்கிறது எல்லாமே வெர்டிகல் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். அப்போ 60. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 90. அப்போ மிச்சம் இருக்கிறது 90 தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் 60, ரெண்டாவது ஆன்சர் 90. இது 90னா இதுவும் 90. இது 90னா கண்டிப்பா மீது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 90. ஆனா ரெண்டு ஈக்குவல் வேல்யூ. அப்போ 90 வரணும்னா இது 45, இது 45. ஸோ இப்போ எக்ஸ் வந்து 45 அண்ட் ஒய் வந்து 90. ஸோ 60, 45, 90. ஸோ உங்களுடைய நான் மார்க்ஸ் சொல்லிடுறேன் நான். சார் நான் லாஸ்ட் ரெண்டு கரெக்ட்டா தான் சார் அனுப்பிட்டேன். 45 45 நான் எக்ஸ் தான் சார் அனுப்பி விட்டுருந்தேன். நானும் தாங்க சார். நான் என்ன சொல்றேன், எக்ஸ் ஒய்னா எக்ஸுக்கும் ஒய்க்கு தான் ஆன்சர் அனுப்பணும். 45, 90 தான் எனக்கு தேவை. நீ 2 வாட்டி 45 அனுப்பிச்சிங்கன்னா அது என்ன அர்த்தம்? 2 எக்ஸா? எக்ஸுங்கிறது ஒரு வேல்யூ தான். நீ ஒரு டைம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 45 எழுதுனா தட்ஸ் கரெக்ட். ஓகே அடுத்து சார். ஒய் வேல்யூ தான் எனக்கு வேணும். அதுதான். ஓகே, இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா 24 பிளஸ் பாக்குறேன் நிமிஷம் 5, 10, 20, 31. ஸோ இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா 35, 55 மார்க். சுஜித் 6, 10, 13, 14, 24.
34. அப்போ 42, 52 சுஜித். சார் அப்படி சொல்லாங்க சார். ஃபர்ஸ்ட் செகண்ட் அந்த மாதிரி சொல்லுங்க சார். சொல்லிடு, டக்குன்னு ஒரே முடிஞ்சிடும். நிமிஷம் ஒரே நிமிஷம் முடிச்சாரு. 8, 14, 34. கிஷோர் 20. சக்தி 8. கவிஸ்ரீ 8. ராகேஷ் 8. ஓகேவா? இந்துஜா பார்த்தீங்கன்னா 55, சுஜித் 52, விஸ்வா 54, கிஷோர் 22, சக்தி 37, கவிஸ்ரீ 13, நிஷாந்த் 41, யாகேஷ் 22. ஸோ நிஷாந்த் நீங்க 3rd பிளேஸ். அவளா கேட்டதுனால சொல்றேன் உங்களுக்கு. மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்துஜா ஃபர்ஸ்ட், சுஜித் செகண்ட், நிஷாந்த் 3rd, I'll take that place, sir. சக்தி 4th, அப்புறம் கிஷோர் யாகேஷ். சரி, அது முன்னாடி விஸ்வா இருக்காங்க 34, அப்புறம் கிஷோர் யாகேஷ் ஈக்குவலா இருக்காங்க. கவிஸ்ரீ இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல, அதனால அவங்க லாஸ்ட் பிளேஸ். ஓகே ஃபைன், இன்னைக்கு நல்லா பண்ணீங்க. யாருக்குலாம் இன்னைக்கு வந்து ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாவே வேற எந்த டிஸ்கஷனும் ஃபுல்லாவே மார்க் பேஸ்லயே கொண்டு போனேன். எனக்கு ஒரு மார்க் இருந்துச்சு. நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்கப்பா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? மியூட் பண்ணிருக்கீங்கப்பா. சார் நல்லா இருக்கு சார். நல்லா இருந்துச்சு. முகத்தை காட்டாம பேசுறீங்களா? மறைஞ்சு நின்னு பேசுறீங்க. நீங்க சொல்லுங்க விஸ்வா. சார் நல்லா தான் சார் இருந்துச்சு. ஓகே. நிஷாந்த் சார் என்னாச்சு? வாயில சுண்டல் வச்சிருச்சு சார். எப்படி இருந்துச்சு? இந்துஜா எப்படிமா இருந்துச்சு? சார் நல்லா இருந்துச்சு சார். உண்மையை சொல்லணும். செம்மையா நல்லா இருந்துச்சு. சாரி சுஜித், சக்தி. நல்லா இருந்துச்சுங்க சார். இப்போ நான் முழுக்க முழுக்க ஏன் சாட் பாக்ஸ்ல போட சொன்னா உங்களுடைய லெவல் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. பட் வெவ்வேறு கான்செப்ட் பேசும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணுவீங்க. நேத்துலாம் கவிஸ்ரீ தான் டாப்ல இருந்தாங்க. Yes, sir, தெரியும் சார். உங்க கிளாஸ், அதாவது இப்ப 2 கிளாஸ் தனித்தனியா இருந்துச்சு இல்லையா? தனித்தனியா பார்க்கும்போது நேத்து ஓவராலா வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யாருன்னா கவிஸ்ரீ தான். ஆனா இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட்டா வாங்கியிருக்காங்க. அதனால எனக்கு என்னன்னு புரியல. எனக்கு நேத்து வந்து இதோட டஃப்பான சம்ஸ் எல்லாம் போட்டாங்க. பட் ஈஸியான சம் அவங்க போட முடியல. என்னன்னு தெரியல. இன்னைக்கு சாயஞ்சனா முக்கியமா ஒரு பிளேயர், அவங்க மிஸ் சார் நம்ம குரூப்ல ரிஷிக், யார் சார் இது? சாய் அஞ்சனா, ரிஷிக், உதயகுமார் எல்லாம் முக்கியமான கரெக்ட் சார். பிளேயர்ஸ். ரிஷிக் தான் சார். அவங்களாம் எல்லாம் போயிட்டாங்க. ஸோ நாளைக்கு போகலாம். நாளைக்கு இதே டைம் வந்துடுறீங்களா எல்லாரும்? எஸ் சார். எல்லாரும் வர முடியுமா? எஸ் சார். ஆட்டு வேலை சார். ஆ ஓகே சார். நீங்க எப்பயுமே இதுதான் சார். நீங்க ஆர்டிஐல ஏற்கனவே இருக்கிறவங்க, அது உங்க டைமிங் தான். நம்ம yes, sir. மத்தவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். ஓ ஸ்வீட். சரி, ஓகேப்பா. தேங்க்யூ. Thank you, sir. Bye. Bye.